நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாங்க ஒரு புது மஞ்சள் அறுவடை இயந்திரம் போட்டிருக்காங்க. மினி டிராக்டரில் புதுசாக லான்ச் ஆன ஃபார்ம் ட்ராக் ஏட்டம் 30ல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராக்கு நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுது ஓட்டுறக்கு, எப்படி ஓட்டுறாங்க, மிஷினோட பர்ஃபார்மன்ஸ் பற்றியும், வண்டியோடைய பர்ஃபார்மன்ஸு, வண்டியோடைய ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு மிஷினை பற்றி பார்த்துடலாம். எப்படி வந்து ஃபீல்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, மிஷின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு பிடிஓ ஆப்ரேட்டட் தாங்க. பிடிஓ வந்து எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, மஞ்சளை வெட்டி பின்னால் கொண்டு வந்து அந்த மண்ணை வந்து சலிச்சு போடுறதுக்காக இந்த பிடிஓ வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து சிங்கிள் மண்டையே போதுங்க. சைடில் கொண்டு வந்து இது மாதிரி வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. பின்னால் வந்து சலிச்சிட்டு வர மாதிரி ஷேக் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. பாருங்கள், பிளேட் வந்து நம்ம கள்ளச்செடி வெட்டுற மாதிரியே பிளேட்டு தாங்க. கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தியாக பின்னால் வந்து அந்த மஞ்சள் ஜல்லடையில் ஒழுகிற மாதிரி போட்டிருக்காங்க. ஜல்லடைக்கு பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச்சுக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி வச்சு போட்டிருக்காங்க. மண் வந்து கீழே விழுந்துற மாதிரி, மஞ்சள் வந்து பின்னால் தள்ளிடுற மாதிரி போட்டிருக்காங்க. சைடில் வந்து பிளேட் கொடுத்துருக்காங்க. பிளேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மஞ்சள் சைடில் விழுகாமல் இருக்கிறதுக்காக. ஃபார்ம் ட்ராக் ஏட்டம் 30ங்க, 30 ஹெச்பியில் புதுசாக இப்போ லான்ச் ஆன டிராக்டருங்க. நம்ம ஃபார்ம் ட்ராக் ஏட்டம் 26 மாதிரியே தாங்க. உங்களுக்கு என்னென்னா சின்ன சின்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. லென்த்து, டைமென்ஷன்ஸ், சைஸ் எல்லாமே சேம் தாங்க. என்னென்னா உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சின்ன சின்ன டிசைனிங் பண்ணியிருக்காங்க. அது போக ஹெச்பி அதிகரிச்சிருக்குங்க. அதோட ஒரு 5 ஹெச்பி அதிகமாக வந்திருக்கு. அதோட நம்மளுக்கு இன்னும் வண்டி ஹெவி யூசேஜுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல நம்ம இந்த வண்டியை வந்து சூஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மஞ்சள் அறுவடைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வண்டி கொஞ்சம் கூட அடங்காமல் அவ்வளோ சூப்பராக வருது. பார்க்கலாம் இப்போ ஃபீல்டில் எந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த மிஷினில் ஆப்ரேட் பண்ணுற போது காடு வந்து எந்தளவுக்கு ஈரமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, நம்ம 5 கலப்பை ஓட்டுறோம் பார்த்தீங்களா, அது மேலே ஈரம் இல்லாமல் அடி ஈரம் மட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி இருக்கிற போது நல்லா இறங்கும். மேலே ஈரம் இல்லாமல் இருந்ததுன்னா தான் உங்களுக்கு கட்டி கட்டியாக வராமல் மண் ஓரளவுக்கு சளிச்சு போட்டே வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு இறங்குதுன்னு. அப்புறம் இந்த மிஷினும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்கணும், அப்போ தான் இறங்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு டெப்த் இறங்குதுன்னு. ஒரு 5 கலப்பை அளவுக்கு டெப்த் இறங்குது. ஆப்ரேட்டட் கியர் பார்த்தீங்கன்னா லோ ஃபஸ்ட்டு கியரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பிடிஓ ஸ்பீடு பார்த்துட்டிங்கன்னாங்க 540 எக்கனாமியில் ரன் பண்ணுறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சல்லடை நல்லா ஸ்பீடாக சலிக்குதுன்னு சொல்கிறாங்க 540யோட. ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு 16 ஆர்பிஎம் செட் பண்ணுறாங்க. ஒரு 15 ஆர்பிஎம்மில் உட்காந்து ஓடுற மாதிரி ஒரு 50 to 100 ஆர்பிஎம் ரேஞ்சில் ட்ராப் இருக்குது. ஸோ லோ ஃபஸ்ட்டில் 15 ஆர்பிஎம் ரேஞ்சில் 540 எக்கனாமிலைங்க 4 வீலரை எங்கேஜ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வெட்டி சளிச்சு போட்டு வருதுன்னு. சென்சிங் பெட்டில் போட்டு தாங்க யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு வண்டி வந்து வீல் ஸ்லிப்பேஜ் இல்லாமல் பக்காவாக வருது. இந்த ஸ்பீட் ரேஞ்சில் தான் ஆப்ரேட் பண்ண முடியுங்க. இந்த மாதிரி ஸ்பீட் ரேஞ்சில் ஆப்ரேட் பண்ணுற போது ஒரு ஏக்கராங்க நல்லா நெட்டு காடாக இருந்ததுன்னா 3 மணி நேரத்தில் ஓடிடுறதா சொல்லியிருக்காங்க. அதே வந்து கொஞ்சம் காடு நெட்டு நீளம் வந்து இதாக இருந்தது அப்படின்னா 5 மணி நேரம் வரைக்கும் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவதுங்க 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ரேஞ்சில் வரைக்கும் ஓடுறதா சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து ஹெச் கம்மி வேலாம் காட்டோட நீளம் அகலத்தை பொறுத்து இருக்குதுங்க. இது இந்த காடு பாருங்கள் உங்களுக்கு வந்து மேலே ஈரம் இல்லை, ஆனால் அடி ஈரம் இருக்குது. எவ்வளோ நீட்டாக வெட்டி போட்டு வருதுன்னு பாருங்கள். மஞ்சளை உங்களுக்கு வெட்டிங்க மஞ்சள் அடிபடாமல் கரெக்டாக சளிச்சு போட்டு வருது. பாருங்கள் மஞ்சள் கொஞ்சம் கூட அடிபடாமல் எவ்வளோ நீட்டாக வந்துருக்குதுன்னு. இது பார்த்திங்கன்னா மணிக்கு 1400 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னாங்க ஒரு ஏக்கராக்கு உங்களுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஓடுதுங்க. 5 மணி நேரம்னே கணக்கு வைங்க. 5 மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா 1400 ரூபாய்ன்னு போட்டிங்கன்னா 7000 ரூபாய் ஆச்சுங்க. அதாவது அதிகபட்சமாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7000 ஆச்சுங்க. இதே நீங்கள் ஆள் விட்டு வெட்டினீங்கன்னா குறைஞ்ச ஒரு 20,000லேருந்து 25,000 ரூபா செலவாகுங்க. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 60லேருந்து ஒரு 70% காசை வந்து நம்மளுக்கு சேமித்து கொடுக்குது. ரெண்டாவதுங்க ஆளு வெட்டினாங்கன்னா 1 நாள்லேருந்து 2 நாள் டைம் ஆகுங்க ஒரு ஏக்கராக்கு. இதே மிஷின் வெட்டிச்சுன்னா 5 மணி நேரத்துக்குள்ளே மேக்ஸிமமாக 5 மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஏக்கராங்கிறது ஈஸியாக முடிச்சு கொடுத்துரும். ஸோ டைமிங்கும் நம்மளுக்கு சேவ் ஆகுது. ரெண்டாவதுங்க மிஷினில் வந்து உங்களுக்கு அக்யூரஸியாக இருக்கும். ஒரு இடத்துல இறக்குனா அந்த லாஸ்ட் போகிற வரைக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே டெப்த்தில் ஃபுல் மஞ்சளை வெட்டிட்டு வந்துடும். இதே ஆட்கள் வெட்டினாங்கன்னா 1-2 மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மஞ்சள். இந்த மிஷினெல்லாம் வந்தது எவ்வளவோ பரவாயில்லைங்க விவசாயிகளுக்கு. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஆட்கள் விவசாயத்துக்கு கிடைக்கிறது இல்லைங்க. ரெண்டாவது கூலி அதிகமாகிருச்சு. ஸோ இதெல்லாம் போட்டு ஒன்றும் மிச்சமாகறதில்லைன்னு சொல்லிட்டுங்க நிறைய பேர் மஞ்சளே போடுறதில்ல. ஸோ இந்த மாதிரி மிஷினெல்லாம் வந்தது ரொம்பவுமே பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கடைசியாக இந்த மூலையில் பார்த்திங்கன்னாங்க இடம் இருந்ததுன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் வெட்டிடும். இடம் இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு வண்டி நீளங்க ஒரு 6 அடி அந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ஆள் விட்டு தான் நம்ம வெட்டணும். அது மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொலி அளவாக இருந்தங்காட்டி கடைசி வரைக்கும் சுத்தமாக வெட்டிருச்சு. இல்லைன்னா அந்த கடைசி வந்து நம்ம குறுக்க வெட்டிக்கலாங்க, ஆப்போசிட் சைடில் வந்து வெட்டிக்கலாம். இப்போ மெயினாக மினி டிராக்டரில் இந்த மிஷின் போட்டதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னாங்க, இப்போ எல்லாருமே வந்துங்க சொட்டு நீரில் தான் பார்த்திங்கன்னா வெள்ளாமை செய்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பைப் இழுக்கிற போதுங்க உங்களுக்கு 3 அடி பாரில் போடுறாங்க. 2 to 3 அடி பார் ரேஞ்சில் போடுறாங்க. அப்படி போடுற போதுங்க இந்த மிஷின் வந்து கரெக்டாக இருக்கும் வெட்டுறக்கு. ஒரு பாறை வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வெட்டி சளிச்சு போட்டு வந்துடும். ஸோ 2 சைடும் மற்ற மஞ்சள் அடி வாங்காமல் இருக்கும்.
ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மினி டிராக்டரில் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஓரக்காலில் போய் திருப்பறக்கு எல்லா வகையிலுமே சௌரியமாக இருக்குங்க. ஸோ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் மினி டிராக்டரில் போட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த ஃபீல்டில் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பாரு. ஸோ இந்த கஸ்டமருடைய கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க. 50 கிலோமீட்டர் சுற்றளவில் வந்து ஓட்டி தரதாக சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நண்பர்கள் கால் பண்ணிக்கோங்க. இப்போ வண்டியை பற்றி பார்த்துடலாங்க. இந்த கஸ்டமர்கிட்ட பார்த்தீங்கன்னாங்க ஃபார்ம் ட்ராக் ஏட்டம் 26 இருந்ததுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு இந்த 30 வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஹெவி இம்ப்ளிமெண்ட் யூசேஜுக்காகங்க, இந்த மாதிரியான மஞ்சள் வெட்டக்கூடிய மிஷினுங்க, மல்ச்சரு, ஷட்டர் மிஷின் ஓட்டுறக்கு, ஸோ இது மாதிரியான யூசேஜுக்காக வந்து இந்த 30 வந்து எடுத்திருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் 60ல் சூப்பர் மேக்ஸ் இருக்குங்க, சுராஜ் 855 இருக்குது, ஃபார்ம் ட்ராக் 65 4 வீல் டிரைவ் இருக்குங்க, 65 ஹெச்பியில் பனானா மல்ச்சிங்காக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம சேனல் நிறைய பர்ஃபார்மன்ஸஸ் போட்டிருக்கோம். அடுத்தடுத்து இந்த கஸ்டமரோட ஃபீட்பேக் தெரிஞ்சுக்கலாங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டான இம்ப்ளிமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அந்த கஸ்டமரோட ஃபீட்பேக் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு இந்த அளவுக்குங்க நல்லா லோடு கொடுத்து நல்லா டெப்த்தோடு ஆப்ரேட் பண்ணுற போது மைலேஜ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னாங்க பர் ஹவருக்கு 2 to 2.5 லிட்டர் அந்த ரேஞ்சில் சொல்லியிருக்காங்க மைலேஜ் ரேஞ்சு. அதுலேருந்து கொஞ்சம் நெஞ்சம் எச்சு கம்மி வரலாங்க. ஸோ வண்டி பாருங்கள், கொஞ்சம் கூட உங்களுக்கு வீல் ஸ்லிப்பேஜ் இல்லாமல், 4 வீலு ஃப்ரண்ட் வீலும் ஸ்லிப்பேஜ் இல்லாமல், ஆர்பிஎம் ட்ராப் இல்லாமல், அந்த இன்ஜின் நாய்ஸ் மாறாமல் ஒரே மாதிரி வருது. ஸோ 30 ஹெச்பி வண்டிங்க, பரவாயில்ல. ஃபார்ம் ட்ராக் வந்து நல்லாவே இருக்குங்க, பர்ஃபார்மன்ஸு எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாது. சென்சிங்கும் பார்த்தீங்கன்னா பக்காவாக வேலை செய்யுதுங்க உங்களுக்கு. இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்க இந்த ஃபார்ம் ட்ராக் ஏட்டம் 30யோட ஷட்டர் மிஷின் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாங்க. பனானா ஃபீல்டில் இன்டர் கல்டிவேஷன் ரொட்டாவேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாங்க. ஸோ இந்த கஸ்டமரோட ஃபார்ம் ட்ராக் 6065 60 சூப்பர் மேக்ஸ் இந்த வண்டியோடைய பெர்ஃபார்மன்ஸஸ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மறக்காமல் பாருங்கள். இந்த கஸ்டமரோட ஃபீட்பேக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.